பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 8:25 அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். பிரியமான தேவச்சனமே, இந்த வார்த்தை யார் கேட்கிறது என்றால், ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் கேட்கிறாருங்க. யாரை பார்த்து கேட்கிறார் என்றால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஏன் என்றால், அந்த காற்று கடல் வரும் பொழுது, அலை அடைக்கும் பொழுது, அந்த படகுல போகும் பொழுது அவங்க பயந்து, ஐயோ நாங்க மரித்து போயிடுவோமா என்று சொல்லி விசுவாசத்தை விட்டுட்டு விசுவாசத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் முதல் பார்த்து கேட்கிறாரு, விசுவாசிகளே எங்க உங்க விசுவாசம் என்று ஆண்டவர் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஏன் அவர் கேட்கிறார் என்றால், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாயிருக்கிறார். இந்த சீஷர்களை போல தேவன் மேல விசுவாசம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை பயணிக்க கூடாதுங்க. அநேக தேவைகள் நமக்கு இருக்கும். இது நடக்குமா நடக்காதா என்று அநேகர் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க. டெய்லி ஜெபம் பண்ணுவோம், டெய்லி ஆலயத்திற்கு போவோம், வேதம் வாசிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லாம போகும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காம போயிடுதுங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, விசுவாசிக்கிறவன் பதறான், உன் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசத்தை விட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றே விசுவாசிங்க. ஆண்டவரே, புயல் அடித்தாலும் காற்று அடித்தாலும், ஆண்டவரே நான் சீஷர்களைப் போல விசுவாசம் இல்லாமல் வாழ மாட்டேன். நிச்சயமாகவே எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்து ஜெயத்தை கொடுத்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனைகள் மாறும், என் கடன் பிரச்சனை மாறும், என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பீங்க, என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீங்க, என்னுடைய எல்லா தேவைகளையும் நீங்க சந்திப்ப, என் அழைகள் எல்லாம் என்னை நீக்கி விலகி போக உங்களுடைய கிருபை எனக்கு கொடுப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இன்றே முழு உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற முடிவை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில இயேசு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றே விசுவாசிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் மீண்டும் சொல்றார், மகனே மகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஆண்டவர் இந்த நேரத்துல சொல்றார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க பதற மாட்டீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். விசுவாசத்தை எந்த காரணத்துக்கும் விட்டு விடாதீங்க. இயேசு உங்களோட கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிங்க. சந்தோஷமா இயேசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. உங்க விசுவாசம் உங்களை ரட்சித்தது. இன்றே விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, உன் விசுவாசம் எங்கே என்று சொல்லி அப்பா நீங்க சீஷர்களை பார்த்து கேட்டீங்க ராஜா. புயலும் காற்றும் வரும் பொழுது ஆண்டவரே ராஜா பயந்துட்டார்கள் அப்பா, விசுவாசத்தை விட்டு விட்டார்கள் ராஜா. அதே போல இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ராஜா டெய்லி பைபிள் வாசிக்கலாம், ஆலயத்திற்கு போகலாம், ஆண்டவரை ஜெபிக்கலாம், அநேக நன்மைகள் செய்யலாம். ஆனா விசுவாசம் இல்லாமல் இவைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது பலன் எதிர்பார்க்க முடியாது என்று இந்த நேரத்துல நீங்கள் வாக்கு கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும் என்று, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று அப்பா உடைய வார்த்தையினால் உடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று அப்பா இந்த நேரத்துல உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆன்லைன்ல ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. விசுவாசத்தோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கும் பொழுது உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் தேவைகள் இருக்கிறது எல்லாமே மாறட்டும் ஆண்டவரே. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் கொடுத்தீங்க என்று உடைய பிள்ளைகள் இந்த நேரத்துல விசுவாசிக்கும் பொழுது ராஜா நீர் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரை துடைச்சதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.